நாம் எனக்கு உணவு விழிப்புணர்வு பாகம் 3ல் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, தாவர பொருட்கள், விலங்கு பொருட்கள் மற்றும் தாது பொருட்கள் இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தாது பொருட்கள். உடலுக்கு தேவையான உலோக உபரச காரசார பொருட்களாகிய தாது பொருட்களினுடைய சத்துக்கள் நாம் உண்ணும் தாவரம் மற்றும் விலங்கு உணவுகளில் போதுமான அளவு இருப்பதால் தாது பொருட்களை பாகம் செய்து உணவாக கொள்வது அவசியமில்லைங்க. அவைகளை தாவர விலங்கு உணவுகளின் மூலமாகவே பெறுவது சிறந்ததாகும். அதாவது தாவரங்கள்லேருந்து கிடைக்கின்ற மினரல்ஸும் விலங்குலேருந்து கிடைக்கின்ற மினரல்ஸும் போதுமானது, அதுவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாது பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அயனு, கோபால்ட்டு, காப்பர், ஜிங்க்கு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த தாது பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லேயே, அதாவது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதுலேயும் விலங்கு பொருட்கள்னால் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி இதுலேயுமே நமக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் சாப்பிட்ற மீன், நண்டு, இறால் இவைகள்லேருந்தும் நமக்கு மினரல்ஸ், அதாவது தாது பொருட்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. இருந்தாலும் உப்பு பொருட்களை நாம் தினந்தோறும் உட்கொள்கிறோம். உணவுகளுக்கு சுவை உண்டாக்கும் அளவில் சேர்க்கின்ற உப்பு உடலின் அன்றாட தேவைக்கு போதுமானதாக இருக்குது. மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் சுண்ணாம்பு சாப்பிட்ட உடனே வெத்தலை போட்டு அதில் சுண்ணாம்பை தடவி போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சுண்ணாம்பு சத்து அதிலிருந்தே அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனாலும் அன்றாடம் டெய்லியும் நாம் உட்கொள்ளும் தாவர பொருட்கள் உணவின் மூலமாகவும் சுண்ணாம்பு சத்து கிடைக்கின்றது. தாது பொருட்கள், தாவர பொருட்கள், விலங்கு பொருட்கள் என 3 பொருட்கள் நாம் உணவில் எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக தாவர பொருட்களே நாம் உணவில் எடுத்துக்கிறோம். அந்த தாவர பொருட்களில் பார்த்திங்கன்னா, மரம், செடி, கொடி, புல், அதாவது இவைகளின் கிழங்கு, தண்டு, கீரை, பூ, காய், பழம், வித்து முதலிய பழ உறுப்புகளும் உணவுக்கு உபயோகப்படுகின்றன. அதிலும் பயிர் உணவாகிய தானிய பொருட்களே பிரதான உணவாக இருக்குது. இவைகள் சிரமமின்றி எளிதில் செரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதில் நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, திணை ஆகியவை எல்லாம் முக்கிய பயிர் தானியங்களாக இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் கோதுமையும் பிரதான உணவாக இருக்குது. தென்னிந்தியாவில் அரிசி பிரதான உணவாக இருக்குதுங்க. பழைய நெல்லை குத்தி அதை அரிசியாக்கி உபயோகிப்பதே சிறந்தது. அதுபோல் அது அனைவருக்கும் பயன்படக்கூடியதாகவும் பசியை தந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடியதாகவும் இருக்குதுங்க. குளிர்ச்சியை கொடுக்கும் பச்சரிசி சிலருக்கு செரிமானம் ஆகுதில்ல, அதனால் அதை அவ்வளோ பயன்படுத்துறதில்ல. இதனை பத்தியத்துக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. அதே போல் கோதுமை நல்ல பலத்தையும் கொடுக்கும். கோதுமை ஒத்துக்காதவங்க அரிசியை பயன்படுத்துகிறாங்கங்க. பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா, துவரை, உளுந்து, சிறுபயிறு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கடலை, மொச்சக்கொட்டை, கொள்ளு, பட்டாணி போன்றவைகள் உணவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் அன்றாடம் எல்லாராலும் பயன்படுத்தப்படுவது துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தாங்க. உடலில் தசையினை வளர்க்கும் சக்தி பயிர் வகைகளுக்கு உண்டுங்க. ஆனால் வாயுவை அதிகரிக்க செய்யும், செரிமானமாவதும் கடினமாகும். அதனால் அதில் வாயுவை கம்மி பண்ணுற மாதிரி நம்ம அதோடு கூட பெருங்காயத்தை நாம் சேர்த்து உண்ணுவது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக கீரைகளை மிக அதிகமாக தென்னிந்தியாவில் தாங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை போன்றவைகள் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. கீரை வகைகளில் தான் உடலுக்கு தேவையான தாது பொருட்களின் சத்துக்கள் மிக அதிகமாக உள்ளதுங்க. இவைகள் எளிதிலும் ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. அடுத்தது பூ வகைகளில் பார்த்திங்கன்னா, முருங்கைப்பூ, வாழைப்பூ, வெங்காயத்தாள் பூ போன்றவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. காய் வகைகளில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய் போன்றவை உணவுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. காய்களை பயன்படுத்தும் போது இளங்காய்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க.
முற்றினால் அதனுடைய நாரம்சம் அதிகப்பட்டு போகும்னு சொல்கிறாங்க. அதனுடைய குணம் மாறும். அவை செரிமானமாகாமல் உடலுக்கு தீமையை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. எனவே பிஞ்சே சிறந்தது. காய்களில் இளங்காய்கறிகள் பிஞ்சு காய்களே மிகவும் சிறந்தது. முத்தின காய் அதை பார்த்திங்கன்னா அது செரிமானமாகுவது மிகவும் கடினம். அதனால் முத்தின காயை நம்ம முற்றிப்போன காய்களை நாம் உணவில் சேர்த்துக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக கிழங்கு வகைகளில் கருணக்கிழங்கு மட்டுமே புசிப்பதற்கு ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. மற்றது வாதத்தை அதிகப்படுத்தும். மற்ற கிழங்குகள் எல்லாம் வாதத்தை அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதே போல் பழங்களை உபயோகிக்கும் போது நன்றாக முதிர்ந்த பழங்களையே நாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவைகளின் துவர்ப்பு புளிர்ப்பு சுவைகள் மாறி இனிப்பு சுவையே அதில் இருக்கும். பழங்களில் சிறப்பாக முக்கனியை வாழை பலா உணவிற்காக உட்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. எல்லா பழங்களுமே மலமிளக்கி செய்கையை கொண்டவை. பழங்கள் எல்லாமே மந்தத்தை உண்டாக்குபவைன்னு சொல்கிறாங்க. எனவே இதனை நிவர்த்திக்க உணவோடு சேர்த்து உட்கொள்ள வேண்டும். அதாவது பழங்களை எப்போவுமே சாப்பாடு சாப்பிடும்போது சேர்த்து நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது அதனுடைய மந்தத்தன்மை நீங்கப்பட்டு அவைகள் நமக்கு உடல்நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆகவே காலை மதியம் இரவு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் நம்மளுடைய உணவுப் பொருட்களோட நாம் இந்த பழங்களை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியமும் பலமும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விலங்குப் பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விலங்குப் பொருட்களில் நடப்பன பறப்பன நீர்வழ்வன என்று 3 பொருளை கொண்டு நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோங்க. இவைகளில் பல அங்கங்கள் பயன்படுத்தினாலும் பால் இறைச்சி இவற்றை மட்டுமே உணவாக நம்ம சாப்பிட்றோம். பால் விலங்கு பொருளாக இருப்பினும் புலால் உணவை மறுத்த சைவர்கள் பாலை கூட அருந்துகிறாங்க. எனவே பால் சைவ பொருளாகவே இப்போ கருதப்படுகிறது. பாலை கறந்த 1.5 மணி நேரத்தில் காய்ச்சாமலே பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள். கறந்த சூடு ஆறும் முன்பே அதை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அருந்தினா அது நஞ்சுன்னு சொல்கிறாங்க. அது விஷத்தன்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் கறந்த உடனே நம்ம குடிக்கிறது நல்லதுங்க. இத்தகைய நச்சுத்தன்மையை நம்ம நீக்கிறதுக்கு காய்ச்சணுங்க. பாலை காய்ச்சினா அதனுடைய நச்சுத்தன்மை நீங்கி போகும்னு சொல்கிறாங்க. பாலை காய்ச்சி குடிப்பதால் மந்தம் உண்டாகும். பாலை காய்ச்சும் பொழுது நீர் சேர்த்து காய்ச்சுவதால் இந்த தன்மை மாறும். அதாவது அதனுடைய மந்தத்தன்மை மாறும்னு சொல்கிறாங்க. பசும்பால் வெள்ளாட்டுப்பால் இவற்றிற்கு 8 பங்கு தண்ணியையும் எருமைப்பாலுக்கு சரி பங்கும் நீர் விட்டு காய்ச்ச வேண்டும்னு சொல்கிறாங்க. சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சரிக்கு சரி நீர் விட்டு ஏடுகட்ட விடாமல் காய்ச்சி அதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் வளர வளர நீரின் அளவை குறைச்சி வரணும். குறைச்சி பாலை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக பாலை காய்ச்சும் போது 3 முறை கொதித்து காய்ச்சி அதுக்கப்புறம் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. செம்பு பாத்திரத்தில் காய்ச்சினா வாதம் கபநோய் இதையெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மண் பாத்திரத்தில் காய்ச்சினா பித்தம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வெண்கலம் இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சினா காசரோகம் போகும்னு சொல்கிறாங்க. அதாவது காய்ச்சின பாலுக்கு இனிப்பு கார்ப்பு சுவையோடு சேர்த்து நாம் அதை பருகுனா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நோயோடு இருக்கும்போது அதாவது சளி அந்த மாதிரி தொந்தரவோடு இருக்கும்போது கார்ப்பு சுவையை கூட சேர்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. மிளகு திப்பிலி போன்ற பொருட்களை சேர்த்து நாம் பருகலான்னு சொல்கிறாங்க. இதற்கு கற்கண்டு சேர்த்து அருந்தலான்னு சொல்கிறாங்க. பாலின் பொருளான தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்றவற்றையும் உணவிற்கு பயன்படுத்துகிறோங்க. புளிச்ச தயிர் தான் உடலுக்கு நன்மை பயக்கும்னு சொல்கிறாங்க. மூத்த தயிருண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயிரினை காலத்தில் இரவு நேரத்தில் பயன்படுத்த கூடாதுங்க. மோரில் எந்த அளவுக்கு நீர் சேர்த்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இதனையே பழைய காலத்தில் மோரை பெருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் 1 வாரத்துக்கு மேல் இருந்தால் கெட்டு போகுங்க. இதை நீரில் போட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க.
தினந்தோறும் அந்த நீரை மாற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 3 தினங்களுக்குள் புளிச்சு விடும்னு சொல்கிறாங்க அந்த வெண்ணெய். வெண்ணெய் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணெயை உருக்கி நெய்யாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதனை 3 மாதத்திற்கு வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 மாதத்திற்கு பிறகு அதில் ஒரு காரத்தன்மை உண்டாகி கெட்டு போகும்னு சொல்கிறாங்க. நெய்யை உருக்கித்தான் உணவில் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. நெய்யிலே பசு நெய் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள். அதாவது சைவ உணவுகளை உண்டு வர சத்துவ குணம் உண்டாகும். அதாவது அவங்களுடைய கேரக்டர் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. அதே போல் மாംச உணவுகளை உட்கொண்டா ராஜகுணம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு நம்ம எந்த டைப் ஆஃப் கேரக்டரில் இருப்போன்றதை அவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. மாംச உணவுகளை பயன்படுத்தும் பொழுது மிக இளமையானதையும் வயதானதுமான விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாதுங்க. பொதுவாக ஆண் விலங்குகளின் இறைச்சி பெண் விலங்குகளின் இறைச்சியை விட அதிக சுவையாக இருக்குங்க. இறைச்சியை உண்ண வேண்டிய பொழுது அதை சமைக்கும் பொழுது திரிதோட சம பொருட்களை சேர்த்து சமைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் அதெல்லாம் போட்டு திரிதோட சம பொருட்கள்ன்றதை நான் பாகம் 1ன்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க. நோயில்லா விலங்குகளையே கொன்று அவைகளின் இறைச்சியை நாம் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதை தவிர அதை ஏதாவது தீண்டி இறந்து போயிருந்துச்சுன்னா அது ஒரு நோயோட அந்த உயிரினம் இருந்துச்சுன்னா அதை சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது விலங்குகளை கொன்று தோலை உரித்து முதல்ல அதனுடைய பித்தப்பையை எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த பித்தப்பை தெரியாமல் அதனுடைய நீர் இறைச்சி மேலே பட்டுருச்சுன்னா முழுவதும் கசப்புத்தன்மை கொண்டதாக மாறிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இறைச்சியை நல்லா வேக வச்சு சமைச்சு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதாவது நடக்கக்கூடிய விலங்குகளுடைய இறைச்சியை விட பறவைகளின் இறைச்சி மிக விரைவாக ஜீரணமாகும்னு சொல்கிறாங்க. அதுவும் உடலுக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பறவைகளில் சிறு குஞ்சுகளையே கறிக்கு பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. அதே போல் பறவைகளில் முட்டையிட்டு கொண்டிருக்கிற பெண் பறவைகளின் கறி அதிக சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பறவைகளின் கறி அவ்வளவு சுவையாக இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முட்டைகள் எல்லாமே வாயுவை உண்டாக்கக்கூடியவை. அந்த வாயுவை நீக்குவதற்கு ஏற்றவாறு உணவுப் பொருட்களை சேர்த்து நாம் சமைச்சு சாப்பிடணும். இதுவே ஒரு இறைச்சியை சமைச்சு சாப்பிடும்போது நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக நாம் மீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மீன் நீர்வாழ்வன 2 வகைப்படுங்க. உப்பு நீராகிய கடல் நீர் மீன், நல்ல நீருடைய ஏரி, குளம், ஆறு இவைகளில் இருக்கக்கூடிய மீன். ஏரி, குளம் இவற்றில் உள்ள மீன்களை விட கடல் மீன்களே அதிக சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆற்று மீன் கபம், பசியின்மை இதெல்லாம் போக்குமாங்க. கிணற்று மீன் வாயு, பித்த நோயை உண்டாக்குமா. அதே போல் குளத்து மீன் பித்தமும் மந்தத்தையும் நீக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதாவது தாவரப் பொருட்கள், காய்கறிகளை இளமையாக இருக்கிற பிஞ்சு காய்களையே சாப்பிடணுன்றதை பார்த்துருக்கோம். அதே போல் பழங்களில் முத்தின பழங்களை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். நல்ல இனிப்பு சுவையாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த பழங்களை சாப்பிட்ணுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாலை நல்லா காய்ச்சின பாலாக தான் நம்ம குடிக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே போல் விலங்கு பொருட்களில் விலங்கு மாംசத்தில் பார்த்திங்கன்னா இளம் கறியையும் முத்தின கறியும் இறைச்சியை சமைச்சு சாப்பிடும்போது திரிதோட சமப்பொருட்களை சேர்த்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூட மீனை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோங்க. இப்படியெல்லாம் சாப்பிடணுன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உணவு பற்றின விழிப்புணர்வு முதல் வீடியோ நான் அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னோடய வீடியோவில். அதே போல் உணவு விழிப்புணர்வு பாகம் 2யும் நீங்கள் என்னுடைய
யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதே போல் உணவு விழிப்புணர்வு பாகம் 3 இதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. உணவு பற்றின முழு விவரத்தையும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குங்க. மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.